தேவனுடைய பிள்ளைகள் மரண பயத்தில் வாழ தேவையில்லை என்பதற்கான காரணங்களை வேதம் தருகிறது. ஆனால் அந்த காரணங்களை விரிவாக பார்ப்பதற்கு முன் நமக்கு நாமே ஒரு எளிய கேள்வியை கேட்டு அதற்கு பதிலளித்துக் கொள்வோம். மரணம் என்றால் என்ன? எளிய சொற்களில் கூறுவதென்றால் அது ஒரு பிரிவினை. இதுதான் அடிப்படையான பதில். இப்போது வேதம் விவரிக்கும் 3 வகையான மரணங்களை குறித்து சற்று விரிவாக பார்ப்போம். முதலாவது சரீர மரணம். இந்த மரணம் ஆத்துமாவை சரீரத்திலிருந்து பிரிப்பதாகும். அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று எபிரேயர் 9:27 நமக்கு கற்பிக்கிறது. மனிதனுக்கு மறுபிறவி இல்லை என்று வேதம் தெளிவுபடுத்துகிறது. எல்லா மனிதர்களும் ஒரு முறை மட்டுமே பிறக்கிறார்கள், மரிக்கிறார்கள் என்று வசனம் தெளிவாக கூறுவதை கவனியுங்கள். மரிப்பது பலமுறை அல்ல, பிறப்பதும் பலமுறை அல்ல. இரண்டாவது ஆவிக்குரிய மரணம். இந்த மரணம் ஆத்துமாவையும் சரீரத்தையும் தேவனுடைய ஜீவனிலிருந்து பிரிப்பதாகும். எபேசியர் 2:1 இயேசு கிறிஸ்து இல்லாத ஒரு நபரின் நிலையை நமக்கு நினைவூட்டுகிறது. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை கிறிஸ்து உயிர்ப்பித்தார். நாம் அனைவரும் இந்த உலகத்திற்கு ஆவிக்குரிய ரீதியில் மரித்தே பிறக்கின்றோம். இந்த நிலை சரீர மரணத்துக்கும் இறுதியில் நித்திய மரணத்துக்கும் வழிவகுக்கிறது. இயேசு கிறிஸ்து ஒரு நபருக்கு கொடுக்கக்கூடிய ஜீவனை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நித்தியமாய் மரிக்க வேண்டியது அவசியம். மூன்றாவது நித்திய மரணம். பூமியில் உயிருடன் இருக்கும்போது இயேசு கிறிஸ்துவை நிராகரித்ததன் காரணமாக இந்த மரணம் ஆத்துமாவையும் சரீரத்தையும் தேவனிடமிருந்து நித்தியமாய் பிரித்து விடுகிறது. அப்படிப்பட்டவர்களின் இறுதி முடிவை ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான் என்று வெளிப்படுத்தல் 20:15 நமக்கு கற்பிக்கிறது. இந்த மரணத்தை அனுபவிப்பவர்கள் நித்தியமாய் நரகத்தில் வாழ்வார்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.